அட இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சிவன் கோயிலுக்கு வந்திருந்தேன். போனோடனே நல்லா சாமியை நான் கும்பிட்டு பிரசாதம்லாம் வேறு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சாம்பார் சாதம் தான் கொடுத்தாங்க சிவன் கோயிலில். அதனால் அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு அடுத்து வெளியே வந்து பார்த்ததுக்கு அடுத்து தான் தெரியுது வெடியெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கிட்ட வெடி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்பாவை வந்து கோயிலை சுற்றி பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அலங்காரம் பண்ணியிருக்க எல்லாமே என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் அடித்து அழகாக அம்பாலை வந்து சிவன் கோயில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 9 அம்பாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கரெக்டாக 3 தான் பார்த்தேன். நானும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பொதுக்கை ஸ்வீட்டில் போய் ஒரு ரோஸ் மில்க்லாம் வாங்கி குடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தூத்துக்குடியில் இருக்க தெப்பக்குளத்துக்கு தான் போனோம். ஏன்னா நைட் டைம் தூத்துக்குடியில் இருக்க தெப்பக்குளம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போன டைம் வேறு பிஸ்கட்லாம் வேறு போட்டுட்டு இருந்தாங்களா, மீன்லாம் வேறு அழகாக வர ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன் எவ்வளோ மீன், எல்லாம் ஒயிட் கலரில் பெரிய பெரிய மீன்.